நாம் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே எபிரேயர் எழுதின நிருபத்தை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அவர் விளக்குகிறதை நாம் வாசிக்கிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் அந்த முதல் 3 வசனங்களையே நாம் சிந்திக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். நான் ஏற்கனவே இந்த எபிரேய நிருபத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறது போல பழைய ஏற்பாட்டினுடைய மேன்மையை சொல்லி அதைவிட புதிய ஏற்பாடு எப்படி மேன்மையானது என்கிறதை விளக்குகிறதான் இந்த எபிரேயர்களின் நிருபம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் முதலாவது சொல்லுகிறது தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே பங்கு பங்காக வகை வகையாக அவர் ஜனங்களுக்கு அவர் சொன்னார். அந்தந்த காலத்திலே அறிவிக்க வேண்டிய அல்லது தெரிவிக்க வேண்டிய காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக சொன்னார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குமாரன் யார் என்று சொன்னால் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர் கேட்டீங்கன்னா வசனத்தினால அவர் தாங்குகிறார். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவர். அப்போ பழைய ஏற்பாடு மேன்மை உள்ளது. அதை யார் அறிவித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள். இதை நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது 2 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிற எந்த காலத்திலும் ஒரு மனுஷனால் மனுஷன் விரும்பி அவங்க சித்தத்தின்படி அவங்க செய்யலை. தீர்க்க தரிசனம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா பரிசுத்த மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஏவுதலை கொடுத்து அந்த ஏவிதான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் இயேசுவின் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்லும்போது அவர் ஏவுதல் பற்றி சொல்லலை. அவர் தான் வசனத்தை தாங்குகிறவர். அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையினால்தான் எல்லாம் உண்டாச்சு. வார்த்தையினால் இல்லாமல் ஒன்று உண்டாகவில்லை. அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் தாங்குகிறவர், அவர் தான் ஆளுகிறவர். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்க யாரும் சுயமாக சொந்தமாக காரியங்களை அறிஞ்சு எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா அவர்கள் தேவன் காலத்திலே யாரோ ஒரு பரிசுத்த மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை பரிசுத்தம் பண்ணி, எரேமியா சொல்லுகிறது போல உன் தாயின் வயிற்றிலே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னது போல கர்த்தர் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு ஏவுதலை கொடுத்தார். அவங்க ஏவுதலை பெற்று அவங்க பேசினாங்க.
அதுதான் யோவான் கூட கடைசி தீர்க்கதரிசி ஆகிய யோவான் சொல்லும்போது, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஒன்லி வாய்ஸ், வார்த்தை பேசுகிறாரு. இது ஏன் வசனம்னு சொல்லலை, இது ஒன்லி வாய்ஸ், நான் கொடுக்குற ஒரு சத்தம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் என் சத்தத்தை தான் கேட்குறீங்க. என் சத்தத்துக்கு எப்படி மரியாதைன்னா, எனக்கு மரியாதைனால தான் சத்தத்துக்கு மரியாதை இருக்குது. இந்த சத்தம் எப்படி ஒலிக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர சத்தத்தை அல்ல. இப்போ யோவான் ஸ்நானம் ஒரு பெரியவனாய் பிறந்தாலும் சொல்லலை, நான் ஒன்லி வாய்ஸ், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த ஏவுதலை மாத்திரம் சொன்னாங்க. அவங்க சுயமாக அறிஞ்சு காரியங்களை சொல்லலை. ஆனால் கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஏவுதலின்படி சொல்லலை, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய், அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் நீண்ட காலங்கள் முடிவு வரைக்கும் அறிந்திருக்கிறார். அதனால அவர் அந்த வார்த்தையை அறிவித்தார். அப்படின்னா சொல்லப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட மனிதர்கள், அதை நீங்கள் கவனிக்கணும். சாதாரணமாக ஒரு தீர்க்கத்தை சொல்கிறத விட தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் ஒரு வேலைக்காரனை அனுப்பி இந்த காரியத்தை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்கிறது வேற. நீங்கள் அதை நம்பலாம், சரி பாஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் நானே அந்த வார்த்தையை சொல்லும்போது இட்ஸ் அ கன்ஃபார்ம். நானே சொல்கிறேன், அந்த வார்த்தையை நேரடியாக சொல்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவர் வேலைக்காரர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய சித்தத்தை, தம்முடைய நடக்க போகிற சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் கடைசி காலத்தில் தானே அவர் அந்த வார்த்தைகளை அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் கடந்த காலம் சொன்னது போல, இந்த நடக்க போகிற இந்த கடைசி நாட்களிலே அவரே சொன்ன பிறகு, இப்போ நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, நான் சொன்ன பிறகு வேலைக்காரன் போய் சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் போய் சொல்கிறான் பாஸ்டர், அது ஏற்கனவே அவரே சொல்லிட்டாரே, நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படியா நீ கேட்பீங்களா? இல்லை, அது பாஸ்டர் நேராக என்கிட்ட வந்தாங்களே, நேராக அவளே சொல்லிட்டு போயிட்டாங்களே. அப்போ பின்னால் ஒரு வேலைக்காரன் எவ்வளவுதான் பெரியவன் போய் சொன்னாலும் நோ வேல்யூ, அந்த வார்த்தைக்கு நோ வேல்யூ. ஏன்னா அதிபதியானவரே சொல்லிட்டாரு, வார்த்தையா இருக்கிறவரே சொல்லிட்டாரு, உண்டாக்கினவரே சொல்லிட்டார். எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான், தாங்குகிறவர் அவர் தான், நடத்துகிறவர் அவரே சொல்லிட்ட பிறகு அதுக்கு மேலே இன்னொரு தீர்க்க தரிசனம், அதுக்கு மேலே இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முழுதும் சொல்ல வேண்டியதெல்லாம் கடைசி நாட்களில் இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக பட்டியலிட்டு சொல்லிட்டு போயிட்டார். இனி இதுக்கு மேலே இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னா, இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இதை அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு, அவர் தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ தேவன் அதனால தான் சொல்லப்படுது, கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அதைத்தான் நான் உங்களுக்கு கடைசி நாட்களிலே உலகத்தின் முடிவர், நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தானியேல் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம், வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தின புஸ்தகம், கடைசி காலங்கள் இதெல்லாம் நீ எழுது, கண்டவைகளை எழுதுன்னு. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாம் அது மறைபொருளாக முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்துச்சு. கடைசி காலம் வரைக்கும் அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சார் அந்த சிலையை கண்ட பொழுது அந்த சிலையினுடைய எல்லா காரியங்களையும் தானியேல் அன்றைக்கே சொல்லிட்டாரு. ராஜ்யங்கள் எப்படி இருக்கும், ராஜ்யத்தை பற்றி என்னென்ன நடக்கும், பொன்னான தலை நீர், அடுத்தது வெள்ளி, அடுத்தது வெண்கலம், அடுத்தது இரும்பு, அடுத்தது களிமண், இதெல்லாம் கிளியராக எது சொன்னார்னா, கடைசியில் நடக்க போகிற ஒரு ராஜ்யம், இயேசுவினுடைய சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுகிற கடைசி நாள் செய்தி வரைக்கும் அன்றைக்கு தானியேலுக்கு சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் திரும்ப
தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னது மாத்திரம் அல்ல, தான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு யோவானை பத்மு தீவிலே கொண்டு போய் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுகிறார். குறிப்பாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் வெளிப்படுத்தல அவனை கூப்பிட்டு என்னென்ன நடக்கும் இதெல்லாம் நீ சம்பவத்தெல்லாம் எழுது, இதுக்கு முத்திரை போடுன்னு சொல்லலை, இதை கடைசி கால செய்தி சொல்ல, இனி சம்பவிக்க போகிற காலம், எனக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் மிக தெளிவாக அவர் வெளிப்படுத்தல அவர் சொல்லிவிட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான வசனம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனம். எந்த வசனம்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். நீங்க எதை கவனிக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனிங்க. வசனத்தை கவனிங்க. நீங்க எதை கவனிங்கன்னு சொன்னா அந்த வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எது வரைக்கும்னா விடிவெள்ளி தோன்ற வரைக்கும் அதை கவனிச்சா போதும். விடிவெள்ளியாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் உதிக்கிற வரைக்கும் அல்லது வருகிற வரைக்கும் நீங்க எதை கவனிச்சா போதும்னு கேட்டீங்கன்னா வசனத்தை கவனிச்சா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் தெரியாதான் பிரச்சனை. கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்க, 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசின்னு சொல்றாங்க. என்ன தெரியலன்னு சொன்னா வசனம் தெரியல. வசனம் தெரியாதனால தான் பிரச்சனையே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தில் தேரணும். வசனத்தை வாசித்து வசனத்தை தியானித்து வசனத்தை நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனால் நம்ம யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் வசனத்தை கவனிங்கன்னு சொன்னார். நீங்கள் எல்லா சூழ்நிலைகள் தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எதை கவனிங்கன்னு சொன்னால் தீர்க்க தரிசனத்தை கவனிங்கன்னு சொல்லலை. உறுதியான வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை கவனிங்க. என்ன காரியம் சொன்னாலும் யார் சொன்னாலும் வசனத்தின்படி இருக்கா, இது வசனம் நடக்குதா, வசனத்தின்படி இல்லையா, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதும் நமக்கு பாதைக்கு தீபமும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனம். இதை நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினார். நான் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் தான் வருகிற வரைக்கும் இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆகிய சுவிசேஷங்களிலே மிக தெளிவாக மிக விளங்கும்படியாக ஆண்டவர் சொல்லுங்க. இதுதான் என்னுடைய கடைசி நாட்களில் இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் நான் உங்களுக்கு தயவாய் சொன்னேன். நான் ஓரளவு எடுத்ததில் ஒரு 10-17 காரியம், இந்த அடையாளங்களை நீங்கள் கவனிங்க, நான் வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறது தான். நான் மத்தேயு 24:5 சொன்னேன், கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள். 24ஆம் அதிகாரம் 6-7 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 6:5-6 பஞ்சங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கொள்ளை நோய்களை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்க. 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பூமி அதிர்ச்சிகளை பற்றி கேள்விப்படுவீங்க. இவ்வளவு அடையாளங்கள் அந்த 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அரிச்சும் பலனும் உண்டாயிருக்கும். இது எல்லாம் எதுக்கு ஆரம்பம்னு சொன்னீங்கன்னா
வேதனைக்கு சொல்லிட்டு சொன்னார். இவ்வளவு காரியம் நடக்குமா? இவ்வளவு காரியம் நடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வேதனைக்கு, இது வேதனை இல்லை, பின்னால வரப்போற தலைவலிக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அப்போவே என்ன இருக்குமா? நீங்க முன்னாள் வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம், இந்த செய்திகளெல்லாம் நீங்க கேள்விப்படும் போது இது எல்லாம் வேதனை இல்லை, வேதனைக்கு ஆரம்பமே இப்படிதான் இருக்கும். அப்போ வேதனைக்கு ஆரம்பமே இப்படி இருக்கும்னா வேதனை எப்படி இருக்கும்? இதைத்தான் பின்னால சொன்னார். வேதனையின் ஆரம்பமே நீங்க கேள்விப்படும் போது, பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்படுங்கதான் ஸ்டார்ட். ஆனா இந்த வேதனையின் ஆரம்பிச்ச பிறகு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஆண்டவர் வருகிற வரைக்கும் இந்த வேதனை அதிகமாகுமே தவிர இந்த வேதனை குறையாது. அதுல ஆண்டவர் சொல்லுங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த வேதனையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் என்ன செய்வீங்க? நேசிக்கப்படுவீங்கன்னு சொல்லல. வேதனையின் காலத்தில் சபைக்கு அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, உங்களை எதுக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னா உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அப்போ சபைக்கு இந்த வேதனையின் ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்கிற, உபத்திரவப்படுத்துகிற, நான் சொல்லுவேன், முதலாவது உபத்திரவம் எங்க ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ச் பெலிவர்ஸ் மத்தியில் உபத்திரவம் தான். ஆண்டவர் சொன்னார், உன்னை உபத்திரவத்தின் குகையிலே நான் தெரிந்து கொண்டேன் என்று. ஆண்டவர் உருக்கிறது போல உருக்கி எடுப்பாராம். ஏன்னா பரிசுத்தம் பண்ணுவதற்காக, பரிசுத்தம் பண்ணுவதற்காக. எந்த காலத்தின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை பல விதங்களிலே கொண்டு குவித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டு சரித்திரமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களே, அவங்க பெரிய அற்புதங்களை செய்தாங்க, பெரிய சபைகளை ஸ்தாபித்தாங்க. ஒரே நாளில் 3000 5000 அப்படின்னு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அப்போஸ்தலர் நாமம் தரிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை வாக்கு பண்ணினார். அவங்கள புதிய எருசலேமை காட்டும்போது அவர்களுடைய அஸ்திபார கல்லாக அவர்களுடைய பெயர்கள் தரிக்கப்பட்டதாக எத்தனையோ சிலாக்கியங்கள் அவங்கள நேரடியாக ஆண்டவர் சொன்னார். அவங்களுக்கு நேரடியாக வாக்குறுதியை கொடுத்தாரு. நம்மளை மாதிரி இல்லை, அவங்க நேரடியாக தரிசித்தவங்க. யோவான் சொன்னார், நாங்கள் தொட்டது, நாங்கள் கூட இருந்தது, நாங்கள் எல்லாமே அவங்க தொட்டு பார்த்து அவரோட நேரடியாக பேசி. இப்போ நீங்கள் என் மூலமாக, நான் ஒரு வேலைக்காரன், நான் படிச்சுட்டு சொல்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் யார்கிட்ட கேட்டாங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நேரடியாக இயேசுகிட்ட கேட்டவங்க, கர்த்தரிடத்தில் கர்த்தராலே அவங்க பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டவங்க, மரித்தோரை எழுப்பினவங்க, பெரிய சபைகளை ஸ்தாபனம் பண்ணினவங்க. இந்த வேத உபதேசங்களையே அவங்க தான் ஸ்தாபிச்சாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, ஒருத்தங்க கூட ஒழுங்கா சாவலை. எல்லாரும் எப்படி சேர்த்தாங்க? வாளால் அறுப்புண்டாங்க, கல்லறியப்பட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவங்களுடைய மரணம் இன்னைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவன் முடிவு சமாதானம். அப்படின்னா என்ன? பாஸ்டர் சாப்பிட்டாரு,
படுத்தாரு, போயிட்டாரு. என்ன சமாதானம்! நம்ம கூட எப்படி வரணும்? சமாதானம். அப்படியே போனோம். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என் ஈஸ்டரில் படுக்கணும், கண்ணை மூடிடணும். ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாராம். அதே மாதிரி அவர் 75வது வயசில் நல்ல வல்லமையாக சண்டே மார்னிங் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 hour படுத்துட்டு வரேன்ப்பா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி படுத்தாராம். அரை மணி நேரத்தை பொறுத்து சாப்பிட்ற கூப்பிட்டு அவர் சாப்பிட பரலவும் போயிட்டார். எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பீஸ்ஃபுல் மரணம். ஆனால் அதே பாஸ்டர் ரோட்டில் போட்டு கண்ட துண்டமாக வெட்டினா யார் சொல்வா? பீஸ்ஃபுல் மரணம். அப்போஸ்தலர் யாருக்கு என்ன மரணம் கிடைக்கல? பீஸ்ஃபுல் மரணம் கிடைக்கலங்க. சிலுவையில் அறையப்பட்டாங்க, வெட்டப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாருமே எப்படி மாற்றினாங்கன்னா ரத்த சிந்தி தான் சேர்த்தாங்க. நீங்கள் காலங்கள் சரித்திரங்களை பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் பல விதங்களிலே மரித்திருக்கிறார்கள், பல விதங்களிலே கொல்லப்பட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன், மற்ற மதத்தினர் கிறிஸ்தவங்களை கொன்னதை காட்டிலும் கிறிஸ்தவங்க கொன்னதான் ஜாஸ்தி. கிறிஸ்தவங்க மதவெறியில் கொன்னது தான் ஜாஸ்தி. நீங்கள் சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா கேத்தலிக்கு போப் அவர்கள் அதிகமான கிறிஸ்தவத்தை கொண்ட ரெக்கார்டு பிரேக் அவர் தான். அவங்க தான் அழிச்சாங்க. அந்த ப்ராட்டஸ்டன்ட் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்படி காலங்களை ரோமர் எடுத்தீங்கன்னா நீரோ ராயன் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஃபீஸ்ட் நடக்கும்போது, ராஜ விருந்து நடக்கும்போது, அந்த காலத்தில் இப்படிலாம் லைட் இல்லை பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்ல அழகழகான லைட்டு கிடையாது. அன்றைக்கு அவங்க திரி மண்ணெண்ண விளக்கு தான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்களை பிடிச்சிட்டு அவங்கள நல்ல தூண்களில் கட்டி வச்சு கொளுத்தி விட்டுட்டு அவங்க எரிகிற வெளிச்சத்தில் இவன் விருந்து சாப்பிட்டான். விருந்துக்கு வெளிச்சம் யாரு? பரிசுத்தவான்கள். என்றால் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது பாடுகளின் பாதை தான், பாடுகளின் பாதை தான். காலங்களாக ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டார், ஏப்பா கொலை செய்வாங்கப்பா. நாம் உடனே வசனத்தை கவனி, ஆண்டவர் சொல்லுங்க கொலை செய்வான்னு. நாம் உடனே கொலையை தடுப்போம் அப்படின்னு கொடி பிடிக்க முடியுமா? கடைசி காலம் இதாப்பா நடக்கும். நீங்கள் என்ன கொடி பிடிச்சாலும், நீங்கள் என்ன பவனி போனாலும், நீங்கள் என்ன ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினாலும், நீங்கள் என்ன தான் நடத்தினாலும் கர்த்தர் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இது நடக்கும். அப்போ பாஸ்டர் இது தடுக்க முடியாதா? தடுக்க முடியாது. அப்போ எதுக்கு இது எழுதி வச்சிருக்கு? இது எதுக்கு எழுதி வச்சிருக்குன்னா, இப்படி நடக்கும்போது நீ உயிரோடு இருந்தியானா நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால் நீ ஜெபம் பண்ணி ஒழுங்காக உன்னை பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய வருகைக்கு போய் சேர்றதுக்கு வழியை பாரு. அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 21ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு 36ஆம் வசனத்தில், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் யார் தப்பணும்? நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, இதுக்கு நீங்கள் தப்புங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடக்கும்போது நீங்கள் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. என்ன பின்னால் ஏன் சொன்னார்? அக்கிரமம் மிதி ஆவதினாலே அன்பு தணிந்து போகும். நீங்கள் ஜனங்கள் ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் இதை விட தீர்க்க தரிசனம் வேறு யார் சொல்ல போகிறா சொல்லுங்கள்? வேறு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னார் 24ஆம் அதிகாரத்தில்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களை கொலை செய்வாங்க, உங்களை நியாயஸ்தானத்துக்கு முன்னாக கொண்டு போவார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கேள்விப்படாத செய்திகள்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். பாஸ்டரை சுட்டாங்க, பாஸ்டரை கொண்டுட்டாங்க, பாஸ்டரை வெட்டிட்டாங்க, சபைகளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே கேள்விப்படுறீங்கன்னா இப்போ தான் கேள்விப்படுறோம். ஏன்னு கேட்டால் இது எதுக்கு ஆரம்பம்? இதோ நான் சீக்கிரம் வரான்னு சொன்னார் பாருங்க. அவர் வர்றதுக்கு முன்னால் இது எல்லாம் ஆரம்பம். இரத்த சாட்சிகளாக பரிசுத்தவான்கள் மரிப்பாங்க, கொலை செய்யப்படுவாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம். அவன் செய்கிறது என்னது? உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்ப ஆக்கி உங்களை கொலை செய்வான். ஆனா கொலை செய்கிறவன் என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு தொண்டு செய்யறானா? கடவுளுக்கே தொண்டு செய்யறானா. உன்னை போட்டு உன்னை வெட்டி கொண்டுட்டு 10 பேரை கொன்னா என்னது? பரலோகம். அப்படித்தான் சில மதங்கள் சொல்லுது. நமக்கு நம்ம மதத்துக்கு விரோதமாக இருக்க 4 பேரை போட்டு தட்டினா பரலோகத்தில் மேலான இடம். அப்படி சொல்லுகிற ஒரு காலம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்துட்டு அவங்க என்ன சந்தோஷப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு தொண்டு செய்கிறான்? இப்போ நீங்கள் 4 ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருக்கு ஊழியம் எதுக்கு பண்ணுறீங்க? ஊழியம் செய்கிறவங்க எதுக்கு ஊழியம் செய்கிறீங்க? 4 பேரை ரட்சிப்பில் கொண்டு வர்றதுக்கு. அவன் ஊழியம் செய்கிறான். எதுக்கு ஊழியம் செய்கிறான்? 4 பேரை வெட்டுறதுக்கு. அப்போ நான் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன். எப்படா நீ ஊழியம் செய்த? நீங்கள் என்ன சந்தோஷப்படுறீங்க? அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் ஆகாய மண்டலத்தில் பிரவேசிப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அநேகரை வெட்டி கொண்டவன் பரலோகத்தில் மேலான இடத்துல உட்காருவான். இப்படி ஒரு காலம் வருங்க. இப்படி ஒரு காலம் வரும். நீங்கள் எப்படி ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுறோமோ, அதுபோல பரிசுத்தவான்களை வெட்டி தள்ளுறதுக்கு, கொலை செய்வதற்கு, அவங்கள உபத்திரவப்படுத்துறதுக்கு ஒரு காலம் ஒன்று வரும். இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் யாரும் சொல்றதில்லை. சொன்ன தீர்க்கதரிசனம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால கடினமானதெல்லாம் யாரே சொல்லிட்டு போயிட்டா? ஏசுநாதரே சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்ம என்ன ஏற்றுக்க சொல்கிறோம்? தீர்க்கதரிசனம் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ இன்னொரு வீடு வாங்குவா, இன்னொரு கார் வாங்குவா, இன்னும் உனக்கு எல்லை விஸ்தாரமாகும். இதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனம். இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் வராது. தீர்க்க தரிசனம் இதான் வரும். உன்னை கர்த்தர் மேலும் இந்த ஆண்டிலே, போன ஆண்டு 100 மடங்கு ஆசீர்வதித்தார், இந்த வருஷம் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், அடுத்த வருஷம் உன்னை 10,000 மடங்கு. கேட்டுக்கிட்டு தான் இருக்கான், ஒன்றும் வர்ற மாதிரி தெரில. ஆனால் ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா, கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபத்திரமாக தான் இருக்கும்ப்பா. காலம் நெருங்க நெருங்க நெருங்க, இன்னும் காலங்கள் போக போக, ஆண்டவருடைய வருகை நெருங்க நெருங்க, நீங்கள் ஆசீர்வாதமான காலத்தை எதிர்பார்க்காதீங்க, உபத்திரவத்தின் காலத்தை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஆசீர்வாதமாக ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்போ விடுதலை உண்டாகி பாலுந்தேன் தேசத்துக்கு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய ஜீவனை கூட கசப்பாக்கின பிறகுதான் அவங்களுக்கு விடுதலை வந்துச்சு. நீண்ட காலம் அவங்க உள்ளே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நாம் திரும்ப நம்ம கானானுக்கு வருவோம்னு பல வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போ விடுதலை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கசப்பாயிடுச்சு, வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு, இனி சாவுறதே நல்லது என்கிற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அவங்களால தாங்க முடியலை. வேலை ஸ்தலத்தில் கொடுமை. அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணால் ராஜா ஏற்று சொல்கிறான், ராஜாட்ட நீதி கிடைக்கல, எங்கேயுமே நீதி கிடைக்கல, கதறாங்க.
அப்போ தான் விடுதலை வந்துச்சு. அப்போ தான் விடுதலை வந்தது. அப்போ நான் தாழ்மையாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறதை பங்கு பங்காக அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவரே தீர்க்க தரிசனமாக சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீங்க. இப்போ நீங்கள் இங்கே கேட்குறவங்களும் அங்கே வந்து வேறு இடத்துல பார்க்குறவங்க நினச்சிடாதீங்க, என்ன பாஸ்டர் ரொம்ப பயம் காட்டுறீங்க அப்படின்னு. நான் பயம் காட்டல ஒருத்தரையும். அதனால தான் பைபிளே சொல்லியிருக்கு, பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற. ஆமாம், பயம் இருக்கணும், பயம் இருக்கணும், உடம்புல இருக்கணும். இப்படி நடக்கும். நாளைக்கு நீங்கள் ஏதோ புதுமை என்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏதோ புதுமை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏன் ஆண்டவர் இந்த பாடுகள் நடத்துகிறார் அப்படின்னு நான் யோசிக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். நம்ம அடிக்கடி வாஸ்த வசனம் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் துக்கப்படுகிறீர்கள். ஏன்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்றார். அப்போ இப்போ நீங்கள் இந்த துன்பத்தை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஏன் இந்த துன்பம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விசுவாசம். எல்லாரும் பாருங்க, கிறிஸ்தவ ஜீவமே என்னதான்? பை ஃபெய்த். ரட்சிக்கப்பட்டது விசுவாசம். நாம் காக்கப்படுறது விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த விசுவாச அளவை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறோம். உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரும் விசுவாசித்தான், ஊழியர்களும் விசுவாசித்தான், நானும் விசுவாசித்தான். நான் விசுவாசத்தில் நிறைய காரியம். ஆனால் இந்த விசுவாசம் வந்து கனத்துக்குரியதாக மகிமைக்கு உரியதாக ஆண்டவர் வந்து பிரதிபலனை கொடுக்கும்போது அது வந்து பிரதிபலனை. இப்போ நான் சொல்லுவேன், விசுவாசத்தில் நான் வந்து ஆண்டவர் நான் விசுவாசித்தேன், ஆண்டவர் வந்து எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் விசுவாசித்தேன், ஆண்டவர் மரித்தோரை எழுப்பிட்டேன், அற்புதம் செய்துட்டேன், பேயை ஓட்டினேன், நான் விசுவாசத்தினால கோயில் கட்டுறேன், நான் விசுவாசத்தினால பெரிய பட்ஜெட் போட்டு நடத்துகிறேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு பயன்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் ரிவார்டு வாங்குறதுக்கு இந்த விசுவாசம்லாம் பத்தாது. கோயில் கட்டின விசுவாசம், நான் 10,000 ரூபா ஆண்டவர் விரும்புகிறேன், நான் நல்ல சுகத்தை பெற்றுக்கிட்டேன், நான் நல்ல சுகமாக வாழ்ந்தேன், ஆரோக்கியமாக வாழ்ந்தேன், இந்த விசுவாசம் இதுக்கு உதவாது. இந்த விசுவாசம் எங்கே உங்களை நடத்தணும்னு சொன்னீங்கன்னா, மேலே பிரதிபலனை சம்பாதிக்கிறதுக்கு மேலே அவர் வரும்போது அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா சோதிக்கப்படணும். இந்த விசுவாசம் என்ன செய்யணும்னா சோதிக்கப்படணும். நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசிங்க, ஆனால் ஆண்டவர் இந்த விசுவாசம் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. பொன்னானது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அக்னியினால் சோதிக்கப்படும். நீங்கள் பொண்ணு வச்சுருக்கவங்க கவனிச்சிங்க, இந்த பொண்ணு இருக்குது பாருங்க, இந்த சுத்தமான பொண்ணில் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நகைகள் பண்ண முடியாது. 24 கேரட் கோல்டில் என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ இந்த முறுக்கு செயின், இந்த மாங்காய் செயின், தேங்காய் செயின்லாம் பண்ணுறான் இல்லையா, அதெல்லாம் எதில் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா 24 கேரட்டில் பண்ண முடியாது. அதனால இதை வளைக்கிறதுக்காக இது பிஸ்கட் மாதிரி தான் வரும். இதை உருக்கி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள சில காப்பர்
இதை வளைக்கிறதுக்கு நல்ல வளைச்சி நல்ல மெருகேற்றுறதுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, சப்பாத்தி போட சொன்னால் அதில் மைதா போட்டால் எப்படி வரும்? சாஃப்டாக வரும்னு சிலர் வெளியே சொல்கிறது என்னது சப்பாத்தி, ஆனால் அது கூட என்ன மிக்ஸ் ஆகிருக்கு? மைதா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி எல்லாத்துலேயும் மிக்சிங்கிலே இருக்கிறோம். நம்ம அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக சப்பாத்தி. சப்பாத்தி என்னது? ரொட்டி. ரொட்டியில் உள்ள என்ன இருக்குது? அதை கேட்டால் தான் தெரியும். ஏம்மா இதில் எவ்வளவு கோதுமை, இதில் எவ்வளவு பிஸ்கெட்டுன்னு போட்டிருப்பான். வீட் பிஸ்கெட். ஆனால் அது சைடில் போட்டிருப்பான். என்ன கேட்டிங்கன்னா வீட், மைதா, சுகர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பிஸ்கெட்டாக வந்தது. அதே மாதிரி நீங்கள் இங்கே போடுற செயின் இருக்குது பார்த்தீங்களா, அவன் எப்படி விற்றான்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கோல்டுன்னு விற்றுட்டான். நீங்களும் கௌரவமாக கோல்டுன்னு போட்டு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறது கோல்டா, இதில் எவ்வளவு கலப்படம்னு எப்போ தெரியும்னா நல்லா பல கழுத்து இருக்கும்போது தெரியாது. இதை கொண்டு போய் நீங்கள் உருக்கிறவன்ட்ட கொண்டு கொடுப்பாங்க. அப்போ தான் சொல்லுவீங்க, அட பாவி என்னை ஏமாத்திட்டான். நான் சமீபத்தில் ஒருத்தர் வந்து கோல்டு கொடுத்தாங்க. கொஞ்சமாக சேர்த்து சரி விற்கலான்னு சொன்னால் அவன் கேட்டால் அவன் அவ்வளோ தள்ளுபடி இவ்வளோ தள்ளுபடினா. இதே நடா தள்ளுபடி, நானே உருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருக்குனா ஒரு அருமையான புது மோதிரங்க. அவர் உருக்கிறவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் இது 30% தான் கோல்டு, 70% காப்பர். எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட? எப்படிங்க வித்தா? நீங்கள் கேட்டீங்கன்னா நகையை வாங்க மாட்டீங்க. நீங்கள் போட்டிருக்கிறதுல பாதி காப்பரு. ஆனால் அவனுக்கு கௌரவமா எவ்வளோ உனக்கு சவரம் கொடுத்தாங்க? எங்கள் மாமனார் எனக்கு 50 சவரம் கொடுத்தாரு. இருக்கிறத பாய்தா. 30% காப்பருங்க. அவர் சொல்றாரு இந்த மோதிரத்தில் 60% காப்பர். என்ன போகஸ் பாருங்க. இனி நான் அந்த ஆள்கிட்ட போய் சொன்ன அந்த ஆள் என்ன இருப்பார்? என் நம்பிக்கைக்குரிய ஒரு ஊருக்கிட்ட போனால் அநேக கோல்டில் பார்த்தீங்கன்னா 30% தான் இருக்கு. சிலது 70%. இது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கும் போது தெரியாது. போட்டிருக்கும் போது ரொம்ப கௌரவமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. அவங்ககிட்ட 100 சவரன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சவரனை அதை கொண்டு போய் நெருப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது உருக்கி வரும்போது தான் தெரியுது இது எவ்வளோ மதிப்பு. அதே மாதிரி இன்றைக்கி நாம் வந்து பெரிய விசுவாசி மாதிரி தெரியலாம். எங்கள் பாஸ்டருக்கு பயங்கர விசுவாசம், நினச்சதெல்லாம் முடிச்சிட, தூக்கி போட்டாலும் தெரியும் பாஸ்டர்கிட்ட எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு. இப்போ நான் விசுவாசம் உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனால் அது ரிவார்டு வரணும்னு சொல்லும்போது ஆண்டு என்ன பண்ணுவாருன்னா தூக்கி கொண்டு போடுறாரு. இதை அழிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நினச்சிடக்கூடாது இந்த உபத்திரவங்கள் விசுவாசிகளுக்கு ஏன் கொடுக்கிறார்னா இது அழிக்கிறதுக்கு இல்லை, சரியான பிரதிபலனை கொடுக்கிறதுக்கு. சரியான பிரதிபலனை கொடுக்குற. நான் உங்களை 1000 பேரை ஏமாற்றி நான் பெரிய விசுவாசி மாதிரி எனக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பெரிய விசுவாச வீரனா உங்களை சபையில் காட்டிடலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நீ எப்படின்னா காட்டிட்டு பாப்பா, நான் வந்து உன்னை தூக்கி போட்டு உங்ககிட்ட எவ்வளோ விசுவாசம், ஒரிஜினல் கலப்படம் இல்லாத விசுவாசம், நோ மிக்சிங், ஒரிஜினல் ஃபெய்த் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு, அதுக்கேற்றதாங்க பிரதிபலன். அந்த விசுவாசம் வந்து இன்றைக்கு நீங்கள் காணிக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு பை ஃபெய்த். ஆனால் இந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் எடுத்துட போகிறதில்ல. ஆண்டவர் இன்னொரு விசுவாசத்தை வச்சிருக்காரு, உன்னை சரியா புடம்புறதுக்கு வச்சிருக்காரு. பவுலுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க. பவுல் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவனுடைய வாழ்க்கை முழுதும் பாருங்க போராட்டம் தான்.
அந்த போராட்டத்தில் விசுவாசத்தை விட்டுட்டேன்னு சொல்லலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பவுலுக்கு வந்த மாதிரி இன்றைக்கு யாருக்காவது நமக்கு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் நிற்போன்னு யோசித்து பாருங்கள். ஒன்று குறைய நான் 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன்னு சொன்னார். மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஒன்று குறைய 40 அடி 5 முறை அடிக்கப்பட்டேன் அப்படின்னா எத்தனை அடி? 195 அடி. அது எப்படி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கார அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பான்? சாட்டை எடுத்துட்டு கொடுத்தாங்க. நம்ம கையை தூக்குனாலே இயேசு வேண்டாம் ஓடிடுறோம். இயேசு வேண்டாம், வீடு வேண்டாம், புருஷன் வேண்டாம். 195 அடி வாரினால வாங்கினாங்க. இன்னைக்கு இயேசுவுக்காக ஒரு அடி படுறது எத்தனை பேர் இருக்காங்க? கல்லெறியுண்டேன் செத்துட்டான்னு சொல்லி ரோட்ல இழுத்துட்டு போனானுங்க. நாம எத்தனை பேர் நிற்போம் சொல்லுங்க? நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், கடவுள் கண்ணே இல்லை, என் உங்க கண்ணை தான் கொடுக்கறது தானே. என்ன ஈஸியாக வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம் நம்ம. ஆனால் அவர் எதில் சொன்னார்? நான் நாளைக்கு பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், நாளைக்கு என்னை கொலை செய்ய போகிறானுங்க. என் விசுவாசத்தினால நான் கர்த்தரை நம்பினேன், என்னை சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சி இல்லை அந்த மனுஷனுக்கு. கடைசியில் ஜெயிலில் ஊழியம் பண்ணுறாரு. முன்னால் ஒரு காலத்தில் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் ராத்திரி எல்லாம் பாடி ஜோம் பண்ணார், சிறைச்சாலையே அசைஞ்சது. அவர் அன்றைக்கு அத்தனை பேருக்கு நேசானம் கொடுத்து முடிச்சிட்டாரு 2 பாட்டு பாடிய. ஆனால் இப்போ வருஷக்கணக்காக உட்காந்துருக்காரு, உள்ள ஜோம் பண்ணாமலாம் இருந்திருப்பார். முழங்கால் படிக்கிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லையே, அந்த சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றவே இல்லையே. இப்போ நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறான்? தலையை வெட்ட போகிறான். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், என் சபையார் எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, இந்த ஆண்டவர் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லைங்க. நாளைக்கு தலை போகுதுங்க. அப்போ எழுதினாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். இது முதல் நீதி. அவர் அப்பதாங்க எழுதினாரு, இது முதல். ரட்சிக்கப்பட்ட முதலா? மரித்தோரை எழுப்பின போதா? வியாதிகளை குணமாக்கின போதா? என் விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு நான் போராட வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நாம விசுவாசம் என்ன சொல்றோம்? நான் ஜெபம் பண்ணேன், காரியம் நடந்துருச்சு, என் சிறையிருப்பை மாத்திட்டாரு, என் வியாதியை சுகமாக்கிட்டார், என்னுடைய சமாதானத்தை உண்டாக்கிட்டாரு. வாழ்க்கையே போராட்டங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லைங்க. அவர் பரிசுத்தவான் விதமாக சொன்னாரு, நான் எல்லாரும் மேல கை வச்சா தொட்டாலே சோமாகறான், ஆனா நான் எனக்கு கடந்து கத்துறேன், ஆண்டவர் கேட்க மாட்டேன்றார். அதனால தான் ஏன் சொன்னார், வைத்தியனே நீ உன்னே சோமாக்கிக்கப்பா. வைத்தியம் எல்லாரும் சோமாக்குறாரு, கடைசி இவரே வியாதி பிடிச்சு உட்காந்துருக்காரு. பாஸ்டர் போய் கை வச்சா சோமாயிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நான் எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கேன். நீங்கள் அன்றைக்கி ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், அவ்வளோதான், எனக்கு அன்றைக்கு வியாதி போயிடுச்சு, நல்லா இருக்கேன். அன்றைக்கு ஜெபம் பண்ணீங்க, அந்த காரியம் நடந்துருச்சு. நான் விசுவாசிக்கணும் இல்லையா, அவன் விசுவாசிச்சான், சோமாயிட்டான், அற்புதம் நடந்துச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, எல்லாருக்கும் அற்புதம் நடந்துச்சுங்க, ஆனால் எனக்கு நடக்கலையே. அதனால கடவுள் இல்லையா? அதனால் விசுவாசத்தை விட்டானா? முடிவு எங்கே போச்சு? கடைசியில் ஜெபத்தையே கேட்காம கடைசியில் தலையே போகுதுங்க. இப்போ எழுதினாருங்க,
பானபலியாக நான் வார்க்க, என் தேகத்தை விட்டு பிரிகிற காலம் சோமா செத்தாரா? எல்லாரும் தான் போக போகிறோங்க, எல்லாரும் தான் போக போகிறோம். இந்த ஜேத்மாலினி ஒரு பெரிய லாயர் இருக்கார், அவருக்கு வயசு 95. அவர் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், சொல்கிறாரு, நான் எல்லாம் மூட்டையை கட்டி வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன் யாத்திரைக்கு. 95 என்ன சொல்கிறா, என்ன கட்டி வச்சுட்டாரா? மூட்டையெல்லாம் கட்டி வச்சுட்டாராம். எதுக்கு? போகிறதுக்கு. எல்லாம் முடிஞ்சது எனக்கு, இனிமே என்ன இருக்கு எனக்கு? அப்படி 95 போயிருந்தா சொல்லியிருக்கலாம் பவுல். இவர் மூட்டை கட்டுறதுக்கு நேரம் இல்லையே, நாளைக்கு இவரெல்லாம் மூட்டையை கட்ட போகிறான். இவர் மூட்டை கட்ட போகிறாரு. ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஊழியத்தில் எல்லாத்தையும் இழந்து கடைசி ஜெயிலில் போய் முடித்து அங்கே சாக போகிறான். ஆண்டு ஜெபத்தை கேட்கல. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் விசுவாசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தில் காரியத்தை சாதித்தோம் அதான் நினைக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். விசுவாசம் என்னெல்லாம் செய்து நீங்க பாருங்க. விசுவாசத்துல ஜெயிச்சாங்க, விசுவாசத்துல நீதியை நடப்பிச்சாங்க, விசுவாச தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றாங்க, விசுவாசத்தினால சிங்கத்தின் வாயை அடைச்சாங்க, விசுவாசத்தினால அக்னியின் உக்கிரகத்தை அவிச்சாங்க, விசுவாசத்தினால பட்டய கற்கு தப்பினாங்க, விசுவாசத்தினால பலவீனத்தில் பலன் கொண்டாங்க, விசுவாசத்தில் யுத்தத்தில் வல்லவரானாங்க, விசுவாசத்தில் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தாங்க, விசுவாசத்தில் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு செத்தவன் எழுப்பினான். விசுவாசத்தில். இதான ஃபெய்த்து? சொல்லுங்க. எழுதுறாரு முதல்ல ஆரம்பத்திலேருந்து விசுவாசம்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு, விசுவாசத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு எழுதிட்டு, நல்லா கவனிங்க. 35ஆம் வசனத்தில் வேறு சிலர், முன்னால் உள்ளவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கல்றையில் பெருசாக பேர் எழுதியிருக்கோம், சோ அண்ட் சோ தாமஸ் ராஜ் இந்த மாதிரி பெரிய காரியம் செய்தார், இத்தனை அற்புதங்களை செய்தார், எல்லாரும் எழுதினாங்க. இதுக்கு எப்படித்தான் செய்தார்? விசுவாசி விசுவாசத்தினால இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க பாருங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அதுக்கு என்னதான் வேணும்? இப்போ வாதிக்கப்படுறவன் விசுவாசம் இல்லாதவனா? அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. பாரு, உனக்கு இயேசு வேணுமா, வேதனை வேணுமா? என்ன வேணும்? வேதனை. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைவதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு அவங்க விசுவாசத்தை விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாதனையே கிடையாது, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலம் பாடு, இதை நான் சகிச்சுக்கிறேன். எனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா மேன்மையான உயிர்த்தெழுதல். நீங்கள் அதை பின்னால் வாசித்தீங்கன்னா, வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும், இதுக்கு என்னதான் வேணும்? நீங்கள் ஒத்துக்குவீங்களா?
நீங்கள் ஒத்துக்குங்களா? ஒருத்தர் ரொம்ப நிந்தனையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா பிரதர் என்ன விசுவாசி, என்ன அருமையான விசுவாசி. அவர் நிந்திக்கப்படுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிந்தனையிலிருந்து விடுதலை பெறதான விசுவாசம். அப்போ நிந்தனை அனுபவிக்கிறது என்னதான்? விசுவாசம் இல்லாமல் நிந்தனை அனுபவிக்க முடியாது. சங்கீதக்காரன் சொன்னான் பாருங்க, இந்த நிந்தையை பார்த்து தேவன் எனக்கு நன்மை தருவார். அப்போ நிந்த அனுபவிக்கிறதுக்கும் நீங்கள் அடிகளை அனுபவிக்கிறதுக்கும் கட்டுகளை அனுபவிக்கிறதுக்கும் இதைத்தான் பவுல் அனுபவிச்சாரு. எழுதிட்டு சொல்றாங்க பாருங்க, கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும், ட்ரெஸ் இல்லைங்க, போடுறதுக்கு துணி இல்லை. விசுவாசத்தில் அவங்க போடுறதுக்கு துணி கிடையாது. இப்போ என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தினால இப்போ என்ன, தொல்லாட்டு தோலையும் அவங்க செம்மறியாட்டு தோலையும் போர்த்து கொண்டு குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதுக்கு என்னதான் தேவை? வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்னைக்கு விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னா என்னமோ விசுவாசம்னா அப்படியே கோட்டை கட்டுறதுக்கும் மாளிகை கட்டுறதுக்கும் அப்படியே நினைச்ச காரியம் நடக்கிறதும் அதுக்கு தான் விசுவாசம். ஆனால் ஒன்று தெரியும் பாருங்க, அந்த யோபு சொன்னான் பாருங்க, ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் நன்மை செய்தார், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். அதுக்கு விசுவாசம் தான். இப்போ எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. என் உபத்திரவம் எல்லாத்தையும் இழந்தேன், வீட்டை இழந்தேன், பிள்ளைங்களை இழந்தேன், ஆஸ்தியை இழந்தேன், ஃப்ரெண்ட்ஸை இழந்தேன், என்னுடைய வேலைக்காரி அவ்வளவும் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். பட் இப்போ உள்ள விசுவாசம் என்ன விசுவாசம்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சார், என் சம்பத்தை பெருக பண்ணார், வேலையை அடைச்சார், என்னை ஆசீர்வதித்து எல்லாத்துலேயும் பெருக பண்ணார். பட் இப்போ என் விசுவாசம், இந்த உபத்திரம் வந்த பிறகு, இந்த உபத்திரம் வந்து அத்தனை என்னை விட்டு எடுத்த பிறகு ஒரு விசுவாசத்தில் ஒரு உறுதியான வாழ்க்கையில் சொன்னால், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நம்புவேன், நான் அவரை நம்புவேன். இந்த விசுவாசம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க? என்னை கொண்டு போட்டாலும் நம்புவேங்கிற விசுவாசம் எப்போ வந்துச்சு? சம்பத்து பெருகும் போதா? அப்போ சொல்லுவாங்களா? ஏன் பைத்தியக்காரனா சொல்றதுக்கு? அப்போ நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, என்னை வேலி அடைத்து, கர்த்தர் என்னை பாதுகாத்து, என்னை பெருக பண்ணுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா. காலையிலே எழும்பி ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ஒன்று ஒன்றா போகுது. வந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு. இப்போ என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரவன் தான் அவனோட உண்மையான விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு வெளியே, அவனோட ஹோப்பை கொண்டு வந்துச்சு. உபத்திரவத்துக்கு பின்னால் அவர் சொன்னார், என்னை சோதித்த பிறகு நான் பொன்னா விளங்குவேன். சோதனைக்கு முன்னால நான் உத்தமன், சோதனைக்கு முன்னால நான் நீதிமான், நான் தேவனுக்கு பயப்படுறவன். எத்தனையோ சாட்சி எனக்கு இருந்துச்சு. ஆனா சோதனை என்னை என்ன கொண்டு வந்துச்சுன்னா, உத்தமனா கொண்டு வரல, சோதனை என்னை பொன்னா கொண்டு வந்துச்சு. நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னா விளங்குவேன். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானா நம்ம வாழ்க்கை என்ன நடக்கட்டுங்க? கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார், அவரை நம்புறேன். அவர் கையில் எனக்கு தீமை இல்லை, அவர் நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் முறுமுறுப்புங்கிறதே வராது. ஏன்? கர்த்தர் நல்லவர். எனக்கு புரியல, எனக்கு இந்த தான் பாதையா? அதனால தான் பாருங்க, கர்த்தர் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் வந்து சோதிக்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா,
உனக்கு இவன் பாருங்க, எல்லா பாடம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன், ராத்திரி எல்லாம் படித்தேன். ஆனால் இவர் எக்ஸாம் முடித்து வரும்போது தான் தெரியும் ஐயா என்ன படித்தாருன்னு. இந்த எக்ஸாம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பசங்கள்லாம் சொல்லுவான் என்ன மாதிரி இவன் படிப்பான், நான் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் எக்ஸாம் வந்தால் இவர் தான் லாஸ்ட்டு. எக்ஸாம் வர்ற வரைக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், எக்ஸாம் மட்டும் இன்றைக்கி நம்மளோட படிப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் பிஸ்தா. அப்படியே நான் மனப்பாடம் படிச்சிட்டேன் பிரதர், எல்லாம் தெரியும் பிரதர், எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும், எல்லாம் தெரியும், அப்படியே சும்மா கரைச்சி குடிச்சிட்டேன். இவர் கரைச்சி குடிச்சாரா இவர் கரைச்சி வாந்தி பண்ணாராங்கிறது பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம பெரிய வல்லவர்களாக நினைக்கப்பட்டவங்க ஆண்டவர் எங்கே வச்சாரு தானேன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எக்ஸாம், ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை தான் அவனை விலை உள்ளவனாக மாற்றுது. அவன் யார்? பொன்னா கலப்படமா? இன்றைக்கி நாம் நிறைய பேர் கலப்படத்திலே உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்ம யாராக மாற்ற விரும்புகிறாருன்னா, சுத்த பொன்னாக ஆண்டவர் மாற்றவர். ஆகினால நம்ம ஆண்டவருடைய உபத்திரம் நடக்கும், இப்படி கஷ்டம் வரும், இப்படி வேதனை வரும் அப்படின்னு சொன்ன உடனே நாம் நினச்சிடக்கூடாது, ஆண்டவரே இதுக்கெல்லாம் தப்பிச்சுக்கு எங்களை எப்படி காப்பாற்றி கொண்டு போயிடும் ஆண்டவரே. ஃப்ளைட்டில் வச்சுக்க இந்தியாவில் நான் ஃப்ளைட் ஏறி எங்கே போயிடணும்? அமெரிக்கா போயிட்டு அங்கே உபத்திரமும் கிடையாது. இல்லை இல்லை, உபத்திரவப்படுவீர்கள், உங்களை கொலை செய்வாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆகினாலே ஆண்டவர் இதை குறித்து நீங்கள் மருளாதீங்க, இதை குறித்து நீங்கள் திகையாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க இது யாரோ அரசாட்சிக்கு வந்துட்டாங்க, நம்ம விரும்பின அரசாட்சி எல்லாம் சமாதானமாக இருந்திருக்கும், நம்ம விரும்பாத அரசாட்சி வந்துடுச்சு, நமக்கு விரோதமான அரசாட்சி இருக்குது, அதனால அடுத்த ட்ரிப்பு ஓட்டு போட்டா இனி நமக்கு சாதகமான வந்துடும் நினைச்சிடாதீங்க. வல்லவனுக்கு மேலே வல்லவன் வருவான். ஆட்சி மாற்றத்தினால நமக்கு விடுதலை வராது. ஒரே ஒரு ஆட்சி மாறப்போகுது, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவினுடைய ஆட்சி மாறும்போது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நீதி இருக்கும். இந்த உலகத்தில் நீதி கிடைக்கணுமா, தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரிகளாக மாறணுமா, நீ உத்தமனா இருந்த 10 பட்டம் அதிகாரியா போ. நீங்க நினைக்காதீங்க நமக்கு நீதி செய்கிற ராஜாக்கள் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. அன்றைக்கே அவன் சொன்னான், நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்க அநீதி இருந்தது. நியாயஸ்தலத்துக்கு போனேன், அங்க அநியாயம் இருந்தது. நமக்கு நியாயஸ்தலங்கள்ல நீதி ஸ்தலங்கள்ல நீதி கிடைக்கும். இந்த நீதிபதி மாறிடுவார், இன்னொரு நீதிபதி நியாயம் தருவார். நத்திங். நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. நமக்கு நியாயம் செய்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் சர்வலோகத்தின் நியாயாதிபதியாய கர்த்தர். அவர் வரும்போதுதான் நீதி அவருக்கு அரைக்கச்சா இருக்கும், அரைக்கட்டா இருக்கும். அப்போ நான் தாழ்மை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை அழைத்தார், இந்த விசுவாசத்துக்கு அழைத்தார், இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ள பண்ணினார். இன்றைக்கு பிசாசு ரொம்ப தந்திரமாக செய்கிற ஒரு காரியம் கள்ள தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசனம். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிடுறேன், இந்த கள்ள தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறத நீங்கள் ஒன்று விளைக்கணும். இது வந்ததுனால நான் சொல்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கள்ள தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எங்கே சொன்னார்னு கேட்டிங்கன்னா, 24:10 அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகர் என்ன செய்வாங்க?
எப்போ எப்போ எழும்புவாங்க? கழுது எப்போ எழும்புறாங்க? இங்கே சொல்லப்படுது, உங்களை கொலை செய்வாங்க, நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் அநேகரை பகைக்கப்படுவீங்க. இவைகளெல்லாம் நடக்கும்போது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் மார்க்கில் வாசிக்கும்போது தகப்பன் பிள்ளையை காட்டி கொடுப்பான், பெற்றோர் பிள்ளைகளை காட்டி கொடுப்பாங்க, எல்லாரும் இடரல் உண்டாகும். அந்த டைமில் தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி எழும்புறாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் விளங்கிக்கிட்டான்னு ஒரு சின்ன பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு விளக்குறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் மகிமை உண்டாவதாக. நீங்கள் எரேமியா 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எரேமியா 28ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்தில் இவ்விடத்துக்கு திரும்ப நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அனனியா என்று ஒருவன் திருக்க சொல்கிறான். நல்லா கவனிங்க. ஒரு ஜனங்களுக்கு என்ன திருக்குன்னு சொல்கிறான்னா, நீங்கள் பயப்படாதீங்க, நேபுகாத்நேச்சார் கொண்டு போன எல்லா வெள்ளியும் போனே நான் திரும்ப கொண்டு வருவேன், இது 2 வருஷத்தில் நீங்கள் எல்லாம் வந்துடுவீங்க. இது யாருடையதுன்னா அனனியாவுடையது. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை தயவு செய்து 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எரேமியா சொல்லியிருக்கார், இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள், 70 வருஷம் நிறைவேறின பிறகு இந்த திரும்ப கொண்டு வருவேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 70 years. அனனியா என்ன சொல்றான்? 2 வருஷம். 2 வருஷம்தான். நீங்கள் பயப்படாதீங்க, அந்த இழந்தெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் எடுத்துகிட்டு போனானோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வருவோம். நீங்கள் எதை கேட்பீங்க? ஒரு தீர்க்க தரிசனம் வருதுங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா 70 வருஷம் சிறையிருப்பு இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன வருதுன்னா 2 வருஷம் சிறையிருப்பு மாறிடும். நீங்கள் எதுக்கு செவி கொடுப்பீங்க? ரொம்ப கம்மனி உட்காந்துட்டீங்க. கர்த்தர் 2018ஆம் ஆண்டில் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். பிப்ரவரி மாதத்தோடைய சாபெல்லாம் பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு தீர்க்க தரிசனம் வரத்தான்ற கொடுத்துட்டார். அவர் நேரடியாக என்கிட்ட பேசிட்டார். பிப்ரவரி மாதத்தோட என் பீடெல்லாம் போச்சு. கேட்க நல்லா இருந்துச்சு, ஆனால் விடுதலை வரலையே. வசனம் என்ன சொல்லுது? 70 years. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வசதி வாசித்தீங்கன்னா அந்த தீர்க்கத்தை சொன்ன அனனியா செத்து போயிட்டான். எரேமியாவுக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ஜனங்களை வஞ்சித்ததுனால கர்த்தர் உன்னை சாகடிச்சு போடுவார். அவன் செத்தான். 70 வருஷம் நிறைவேறின அந்த காலத்திலே யார் ஜெபம் பண்ணா? தானியேல் பார்த்தான், புஸ்தகம் திறந்தான். புஸ்தகம் திறந்து பார்த்தா கர்த்தரோட தீர்ப்பு சொல்லியிருக்கு, 70 yearsல உன்னோட சிறையிருப்பை திரும்ப நான் கொண்டு வருவேன். இப்போ ஜெபம் பண்ணா. இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். ஏன்? என்னுடைய வார்த்தை மாறாது, கரெக்டாக இருக்கும் என்னுடைய வார்த்தை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தான் இந்த புலம்பல்ல எரேமியா புலம்புகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 14ஆம் வசனம் பாருங்க. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்கு என்ன காட்டலை? உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு எதை காட்டலை? உன் அக்கிரமத்தை காட்டலை, உன் தவறை காட்டலை. வேதம் சொல்லுது,
அவர்கள் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும். இதுதான் எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சமாதானம் இல்லாதிருந்தோம், சமாதானம்னு பொய் சொன்னானுங்க தீர்க்கதரிசிங்க. ஏன்? சமாதானம் இருந்தால் தானே, சமாதானம் சொன்னதானே காசு கிடைக்கும். எனக்கு தெரியும் ஒரு வீட்டில், எனக்கு ஒரு வீட்டில் தெரியும், நான் சொல்ல விரும்பலை. காலையில் எப்போ அந்த வீட்டில் டிவி ஆன் பண்ணுறாங்க தெரியாது, நைட்டு எப்போ ஆஃப் ஆகும் தெரியாது, ஃபுல்லாக சினிமா ஓடிக்கிட்டு. அந்த வீட்டுக்கு மாதம் தீர்க்கதரிசி வருவார், அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் மறக்காமல் சொல்கிறார், மகளே நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறாரு, ஆனால் நீ யாரோடு இருக்க? தீர்க்க தரிசனம், மகளே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் மகன் யாரோட இருக்கா? காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சிவாஜி கணேசனோட ரஜினிகாந்தோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இவங்க ப்ராபசி. இப்போ இவங்களுக்கு ரொம்ப தைரியம், கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்போ தானே காந்தி சிரிப்பாரு. நான் உங்கள் வீட்டு 4 திட்டிட்டு வந்தா, இவன் வந்தாலே இப்படி தான் எதையாவது போச்சுட்டு போயிடும். அந்த பாஸ்டர் வந்தால் எப்படி சொல்கிற ஆசீர்வாதமா, மகளே உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிடவே மாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் வாக்குத்தான் தானே கிடைக்குது. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு இருப்பேன். அது யாரை பிடிக்க மாட்டேங்குது? அக்கிரமத்தை எடுத்து காட்டினா பிடிக்காதுங்க, பாவத்தை சொன்னால் பிடிக்காது. நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். வெளியே காரில் ஏற போகிறேன். அந்த சபையின் மூப்பனார் ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு என்கிட்ட வெளில சொன்னார், பரவாயில்ல, எங்கள் பாஸ்டர் ஒன்றை 4 வாரம் கண்டினியூஸாக கூப்பிட்டாருன்னா எங்கள் சபை காலியாடுனார். நாலு வாரம் அவர் சபையில் பேசலாம், அவர் சபை காலியாயிருமா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் சபை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா 4% தாக்கு பிடிக்காது. ஆனால் என் சபைக்கு பார்த்து 40 வருஷம் கேட்டு உட்கார்ந்துருக்கான். எது சபை? 40 வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன் என் சபையில், வளர்ந்துக்கிட்டு தான் போகுது, எவனும் போகலை. எதுக்கு பிறகு இவ்வளோ தூரம் வர்றீங்க, பக்கத்தில் சபை இருக்க பிறகு சொன்னால் அதெல்லாம் என்கிட்ட பேசாதன்றான். இங்கே தான் வருவேன். நீ என்னையா 4 வருஷம் பிரசங்கம் பண்ண ஓடிடுவேன்னு. அவனுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்? கவலைப்படாதே, ஜனவரி மாதத்தோடு உன் கண்ணு தீர்ந்தது, சாபம் தீர்ந்தது. உன் அக்கிரமம் என்னாச்சு? பாவம் என்னாச்சியா? ஒரு பாஸ்டரு, கொஞ்சம் கஷ்டப்பட்ட மனுஷன் பாஸ்டரு, அவர் நல்ல பணக்கார விசுவாசி. 2-3 வாரமாக கோயிலுக்கு வரல. அப்போ நடுவழியில் எங்கேயோ போகும்போது அந்த விசுவாசியை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர், எங்கே 3 வாரமாக காணோம் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. வரேன் வாங்க கோயிலுக்கு வாங்க. பாஸ்டர், ஒரு சின்ன இது, எனக்கு 3 வாரத்துக்கு முன்னால் ஆண்டவர் ஏவுதலை கொடுத்தாரு. உங்கள் ஸ்கூட்டர் டயர் ரொம்ப தேஞ்சிருக்குல்ல, கர்த்தனை காட்டினார், டயர் தேஞ்சிருக்குன்னு. நான் டயர் வாங்கிட்டேன், எனக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இப்போ போனீங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுங்கன்னாரு. அவர் வண்டியை நிறுத்திட்டு, ஏன் டயர் தேஞ்சு போகிறத கர்த்தர் உனக்கு காட்டினாரு, நீ தேஞ்சு போகிறத காட்டினாரா உனக்கு? ஐயா 3 மாதம் திருவிந்து எடுக்கல, அதை விட என் டயர் தானா முக்கியம்? முதலாவது ஒழுங்கா மனம் திரும்பி திருவிருந்து எடுக்கிறதுக்கு பாரு, அப்புறம் டயர் பார்க்கலாம். எனக்கு டயர் தெரியும், எனக்கு தெரியும் டயரு. முதல்ல ஒழுங்கா மனம் திரும்பியா, உனக்கு 3 மாதம் திருவிந்து எடுக்க முடியல உனக்கு, அதுக்கு நீ ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு கிடக்குற, எனக்கு டயரா தர? இந்த மாதிரி சொன்னால் எத்தனை பேர் இருப்பான்?
இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, அதில் லஞ்சம் கொண்டு இருக்கான் பாஸ்டர். இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க என்ன கூட லஞ்சம் கொடுக்குறான். வாய் திறக்காத, காணிக்கப்பட்டு வாங்கிக்க. இதுக்கு இல்லையா சபை, வசனம் அதுக்கு இல்லை. அன்னைக்கு அழுகுறாங்க, புலம்பல் வேதனை வந்துட்டு போய் கல்றான். ஒருத்தன் கூட எனக்கு என்ன சொல்லலை, பாவத்தை சொல்லலை, அவ்வளவு பேர் என்ன சொல்லிட்டு போயிட்டான். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அதைத்தாங்க சொல்லிட்டு போயிட்டான். ஒருத்தன் கூட எதை காண்பிக்கலன்னு சொன்னா, அக்கிரமத்தை காட்டலை, தவறை காட்டி கொடுக்கல. அதனால தான் சொல்றாங்க, நம்மளை கட்டிப்பிடிக்கிறவங்களை காட்டிலும் நம்ம தலைமையில குற்றவங்களை சரியா பாருங்க, அது முடிவில் அங்கீகாரம் பெறும், அங்கீகாரம் பெறும். நம்மளை குற்றம் இருந்தா அது தலைக்கு எண்ணெயா இருக்கட்டும். இன்னைக்கு நாம எந்த செய்தியை கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வராதுங்க ஒருத்தருக்கும். வசனத்தின்படி வாழ்ந்த அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஏன் நான் சொல்லுகிற இந்த வசனத்தை நீ கவனமாய் கேட்டு இதன்படி நீ செய்வதற்கு நீ கவனமாய் இருந்தா நீ ஜெபிக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா வரும். 2 இட்லி 30 ரூபா போர்டு போட்டிருக்கான். 2 இட்லி நீங்க ஹோட்டலில் போய் உட்காருங்க, 2 இட்லி 30 ரூபா கொடுத்துட்டு 2 இட்லி நீங்க வாங்குனீங்கன்னா 4 சட்னி வைக்கிறான். இது எழுதி வச்சான். நீங்கள் 2 இட்லி வாங்கினால் உங்களுக்கு வடைகறி தருவேன், உங்களுக்கு சாம்பார் தருவேன், கார சட்னி தருவேன், வெங்காய சட்னி தருவேன். இது எழுதவே இல்லைங்க. நீ 2 இட்லிக்கு 30 ரூபா காசு கொடுத்தியன்னா, என் சீட்டை நம்பி உட்கார்ந்தியன்னா உனக்கு வடைகறி தருவேன். போர்டே இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, 2 இட்லிக்கு 30 ரூபா கொடுத்து உட்கார்ந்தா, எனக்கு சாப்பிட்டேன் வடகறி ரொம்ப இஷ்டமாக இருக்கு சார், கொஞ்சம் வடை, அதுக்கு என்ன சார் கப்பே கொடுத்துட்டான். எதுக்கு? நீ 2 இட்லியே ஓசிலே வாங்கிட்டு போகிற லட்சம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகாமல் தட்டு எடுத்துட்டு, ஐயா பசிக்குதுயா 2 இட்லி கூடியா, நான் 2 இட்லி தான் கொடுப்பான் ஏதோ இறக்கத்தில். ஆனால் நீ உரிமை எப்போ கேட்கலான்னு கேட்டிங்கன்னா 30 ரூபீஸ் விலை கொடுத்துட்ட. இப்போ நீ கேட்குற அந்த வடகறி ரொம்ப இஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன். அவன் இன்னொரு கப்பு கொண்டு கொடுக்குறான். நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் கொடுக்குறான். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கு, அது ஒரு கப்பு கொடுக்குறான். எங்க இதுக்கெல்லாம் விலையே கிடையாதுங்க, ஃப்ரீ. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் அலையிற மாதிரி ஃப்ரீக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னடா ஃப்ரீயா கிடைக்கும், என்னடா ஃப்ரீயா கிடைக்கும், இதெல்லாம் ஃப்ரீங்க. எதை செய்தேன்னா, என் வசனத்தை கேட்டு இதன்படி செய்துட்டியான்னா இந்த சாம்பார் சட்னி வடகறி இந்த எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயை போய் அலையிறீங்க, ஃப்ரீக்கு அலையிறீங்க. ஒழுங்காக போய் ஹோட்டலில் உட்காருங்க, ஒழுங்காக துட்டுருக்கான்னு பாருங்க. துட்டு கொடுத்து வாங்குங்க, பின்னால எல்லாம் வரும். நான் சொல்லுவேன், இதாங்க ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு இந்த புலம்பல் அழுகுறான் பாருங்க, எனக்கு யாருமே அக்கிரமத்தை சொல்லலை யார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு நிறைய பேர் சபை தப்பான ஒரு வாதையில் போயிடுச்சு. சபை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவி வரும்போது இங்கேருந்து ஒரு குதி அங்கேருந்து ஒரு குதி, அதான் நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஆராதனை பார்த்தேன், அந்த பாஸ்டர் அப்படி கையை அப்படி வீசுறாரு, அந்த பொம்பளைங்கெல்லாம் அங்கே போய் விடுறாங்க. பொம்பளை தான் விடுறா, அது என்ன ஆம்பளை விட மாட்டேன்றான். அப்படி கையை அப்படி ஆட்டினாருன்னா ஒரு 10-50 பொம்பளைங்க அந்த பக்கம் விடுறான்.
இப்படி ஆட்டினார்னா 50. இதெல்லாம் அக்கினி அபிஷேகமா? ஏமாந்து போயிடாதீங்க. உண்மையா அக்கினி அபிஷேகம் என்ன தெரியுமா? அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். எனக்கு தெரியும், உண்மையான அபிஷேகம் இறங்கிச்சுன்னா கதறுவாங்கன்னு தெரியும். எனக்கு கதறுவாங்க. அங்க மகிழ்ச்சி உண்டாகாது. பரிசுத்த ஆவி இறங்குற இடம் பரிசுத்தம் உண்டாகிற இடம். பரிசுத்தம் உண்டாகிற இடம். பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா உணர்வு இருக்கும், கண்டிப்பு இருக்கும். இன்னைக்கு சபைகள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆண்டவர் நம்ம சபைக்கு இரக்கம் பாராட்டணும். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்தை சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லையே, எங்க அக்கிரமத்தை சொல்றதுக்கு ஒருத்தன் இல்லையே, அக்கிரமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இல்லையே, சொல்லாம விட்டானுங்களே, சொல்லாம விட்டானுங்களே. எனக்கு தெரியும், ஒரு பாப்பா ரொம்ப வீட்டில் அந்த அம்மாவுக்கு ரொம்ப அப்பாவி அம்மா. அது இவனை தான் கட்டுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுச்சு. எவ்வளவோ அந்த அம்மா சொன்னாங்க. அவளை தனியாக வச்சு பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் முடியலை, கட்டி வச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2 பிள்ளையும் பெற்றாச்சு. இப்போ அந்த அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு சொன்னாலாம், நீ சொல்லதானே செய்த, அன்றைக்கே 2 காலையும் உடச்சி வீட்டை போட்டுருந்தேன்னா நான் நொண்டியாவது வீட்டில் கிடந்திருப்பேனே. இன்றைக்கு இந்த படுபாய் பியாய்கிட்ட மாட்டிக்கிட்டு வாசத்தை பாடுறேன். நான் ஏன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னா, நீ அன்றைக்கு என்ன செய்யலை, என்ன காலை உடைக்காம விட்டுட்ட. காலை உடைச்சி போட்டிருந்தேன்னா நான் நொண்டியாவான்னு சந்தோஷமா இருந்திருப்பேன். இன்றைக்கு நான் இத்தனை வருஷமா இந்த பேயோட கிடந்து வாழ்றேன். ஏன் பேயோட வாழ்ற? நீங்க எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படித்தாங்க? எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படித்தான்? ஏன் நம்மை கண்டிக்கிறவங்க இல்லை. இன்றைக்கு பிள்ளைகள் கூட பெற்றோருடைய கண்டனையை பெற்றோர் கண்டித்து வளர்க்கும் போது பெற்றோர் நினைக்கிறாங்க, கண்டிச்சுட்டா செத்துருவான்னு. நீ கடைசியில் வளர்த்து வளர்த்து பாரு, அவன் சாவத்தான் போறான். கண்டிப்பு இல்லாமல் வளருகிற ஒரு குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கல. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ சிட்சையை சகிக்காம இருந்தா நீ யாரா வளருவேன்னு சொன்னா வேசி பிள்ளையா வளருவ. வேசி பிள்ளையா வளருவ. உன்னை கண்டிச்சு வளர்க்காம விட்டா நீ யார் பின்னால யாரா வருவேன்னு சொன்னா ஒரு பரிசுத்தமான பிள்ளையா வரமாட்ட, வேசினுடைய பிள்ளையா வருவ. நீ சிட்சையை சகிச்சிட்டியன்னா நீ யாரா வருவன்னா என் பரிசுத்தத்தில் பங்குள்ளவனா வருவ. அதுக்கு தான்ப்பா நான் சிட்சிக்கிறேன், அதுக்கு தான் அடிக்கிறேன், அதுக்கு தான் காடுக்கிறேன். நீ சிட்சையை வெறுக்காத. தேவன் சிட்சித்தா நீ விட்டு கொடுப்பா, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருப்பா. ஆண்டவர் சிட்சையை நீ சகிச்சு பழகிட்டா அது உனக்கு கடைசியில் சமாதான பலனை தரும். நீ சிட்சையை வெறுத்துட்டேன்னா நீ யாரா நிற்பேன்னா வேசி பிள்ளையா நிற்ப. பரலோகத்துக்கு வருவ வேசி பிள்ளை. அதனால் அருமையானவர்களே, நமக்கு இன்றைக்கு என்ன தேவை என்று சொன்னால், தீர்க்கதரிசனம் ஏற்கனவே சொல்லியாச்சே, கடைசி நாட்கள் இது நடக்கும், இது நடக்கும். இன்னொரு தீர்க்கதரிசனத்தை இன்னொரு தாமஸ்ராஜ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வரம் பெற்ற ஒருவர் தேவையில்லை. வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, ஒவ்வொருத்தரம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது, கொள்ள நோய் வரப்போகுது. இதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை அனுப்ப போகிற இயேசுவே நமக்கு சொல்லிட்டார். அப்ப எதுக்கு தீர்க்கதரிசி சபையில் இருக்கிறான் அப்படி கேட்பீங்க. நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன். எல்லாம் விளக்கத்தோடு தீர்க்கதரிசனத்தை நான் ஒழுங்காக சொல்லி நான் விளக்கி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த எபிரேய நிருபத்தில் இருந்து
தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல சுவாமி, நாங்கள் கேட்கிறவர்களை செயல்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆச்சரியமான கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதிக்கட்டும், தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.